உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது வந்து அதுக்கு தேவையான பொருள் வந்து 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கலரிசி, 1/2 டம்ளர் வெந்தயம், 1 டம்ளர் உளுந்து. சரிங்களா? இதெல்லாம் எடுத்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நம்ம எப்பயும் மாவு காட்டுவோம்ல, அது மாதிரி நல்லா நைஸாக ஆட்டிக்கோங்க. ஆட்டிட்டு 1 லிட்ரு தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதிச்ச உடனேயும் அதுலேயே கொஞ்சம் உப்பை போட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவை ஊற்றி கட்டிப்படாமல் அப்படியே கிண்டணும். கிண்டும் போது நமக்கு இப்படி தண்ணி தொட்டு பார்த்தா நமக்கு வந்து ஒட்டக்கூடாது, களி வெந்துருச்சுன்னு அர்த்தம். சரியா? இதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பட்டி வச்சும் சாப்பிட்லாம், கருப்பட்டியை தூள் பண்ணி தொட்டு சாப்பிட்லாம், மண்டவளத்தை தூள் பண்ணி தொட்டு சாப்பிட்லாம், நாட்டு சக்கரை வச்சும் சாப்பிட்லாம். சரிங்களா? இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அது இந்த வெயிலில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி களி வாரத்தில் ஒரு நாள் நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லது. உடம்புல உள்ள ஹீட்டெல்லாம் குறையும். இந்த நமக்கு வந்து வெயில் காலத்தில் ஹீட்டுனாலேயே சளி, எல்லாத்துக்கும் சளி பிடிக்கும். அந்த மாதிரி சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி களி செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திண்டுக்கல் பத்மா விளாக் சேனலுக்கு. ஓகே, இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? ஹாய் ஹேமா. இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா உளுந்தங்களி பண்ணியிருக்கேன்டா. வெயில் காலம்ல, அதனால உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு உளுந்தங்களி பண்ணியிருக்கேன். அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்ணுண்டா. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு உளுந்தங்களி பிடிக்குன்னா ஒரு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிடுங்க. பாய்.